ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபரா ஃபாசில் குட்டி சுட்டீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஒரு சின்ன ஹெல்த் அப்டேட் கொடுக்கலான்னு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆல்ரெடி சர்விக்கல் இஷ்யூ ப்ளஸ் எனக்கு ஸ்டொமக் ரிலேட்டடாக பிளாடர் இஷ்யூ, அப்டாமல் பெயின், இதெல்லாம் எவ்ரிடேஸ் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க இஷ்யூ தான். ஸோ அதில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. இந்த வீடியோ எதுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்காச்சும் சர்விக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் தூக்குறது, ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எனக்கு 2 கிட்ஸ் இருக்காங்க. நம்ம சேனலோட குட்டி சுட்டீஸ் தான் அவங்க, ஃபரா அண்ட் ஃபாசில். ஸோ 2 பேருமே ஒருத்தவங்களுக்கு 7.5, ஒருத்தவங்களுக்கு நியர் 5 ஆக போகுது. இன்னும் ஒரு 1 or 2 monthsக்குள்ளே. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சடனாக ஒரு 5 kg மாவு இருக்கும். அதை நான் தூக்கி பக்கெட்டில் கொட்டுறதுக்காக நான் கொட்டிட்டேன். அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 10 minutesல பார்த்தீங்கன்னா, என்னோடய செஸ்ட்டு கிட்ட எனக்கு இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, நான் வெஜிடபிள் ஏதாச்சும் கட் பண்ணும்போதும் எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ தூரம் கொஞ்சம் பல்ஜ் ஆகிடும். ப்ளஸ் இந்த இடத்துல எனக்கு பால்பிட்டேஷன் ஃபீல் ஆகும், துடிச்சிட்டே இருக்கும். அந்த துடிப்பு எனக்கு வலியாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் 2 ஃபிங்கர்லேயுமே எனக்கு இருக்கும். அதே தான் நேற்று என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கையில் இருந்த சிம்டம்ஸ், பெயின் எல்லாமே என்னோடய செஸ்ட்டு கிட்ட நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒர்க் ப்ராசஸ் முடிஞ்சதும் ஸ்டார்ட் ஆனது அரவுண்ட் நைட் ஒரு 2 o'clock 3 o'clock வரைக்குமே எனக்கு அந்த பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. என் ஃபேஸ் எல்லாம் மாறிடுச்சு. நம்மளுக்கு காய்ச்சல் அந்த மாதிரி வந்தால் நம்ம மூஞ்சி வாடி போய் சுருங்கிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிடுச்சு என் மூஞ்சி அந்த வலியால். அப்புறம் அவங்க டேடி நான் பெயின் ஸ்டார்ட் ஆன ஒரு 1/2 hourலேயே அவங்க நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, வா போயிட்டு ஒரு ECG எடுத்துடலாம், வா 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், இது எனக்கு ஹார்ட் ரிலேட்டடாக பெயின் மாதிரி ஃபீல் ஆகலை, அந்த மாதிரி எனக்கு இல்லை. பட் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்பு வலியாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது துடிச்சிட்டே இருக்குது, அந்த துடிப்பு தான் எனக்கு வலியாக இருக்குது அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக சொன்னேன். அதில் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஏன்னா நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த இடத்துல துடிக்கும் போது இந்த அளவுக்கு பல்ஜ் ஆகிடும், இவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த சதை வீங்கிடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த பெயினும் அந்த பால்பிட்டேஷனும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே தான் எனக்கு இப்போ என் செஸ்ட்டு கிட்ட நேற்று நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அந்த துடிப்பு இருந்துகிட்டே இருந்துச்சு, அந்த வலியும் அதிகமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே தான் அதோடு தான் நான் ஃபுல்லாக ஹோல் நைட் நேற்று நான் அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு சர்விக்கல் இஷ்யூ இருக்கிற பட்சத்தில் யாருமே வெயிட் தூக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்கள் ஹெல்த்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளோட ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம ஃபேமிலி நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அதுவும் மெயினாக சர்விக்கல் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க, ஸ்டொமக் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க வெயிட் தயவு செஞ்சு தூக்கிடாதீங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய பெயினையும் ப்ராப்ளம்ஸையும் நம்ம மட்டும்தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். நம்மளுக்கு ஆல்டர்னேட்டாக யாரும் அந்த பெயினையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க மாட்டாங்க, நம்மளோட ப்ராப்ளம்ஸையும் யாரும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்றதை விட பண்ண முடியாது. ஸோ அதுதான் நிஜம். ஸோ அதனால் நம்மளோட ஹெல்த்தை நம்ம கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். தயவு செய்து வெயிட் தூக்காதீங்க. அது உங்களுக்கு இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, நான் அவ்வளோ வலி நேற்று நான் அனுபவித்தேன், என்னால் சுத்தமாக முடியல. அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். நம்ம ஜஸ்ட் ஒரு 5 kg அப்படி தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை நார்மலாக எடுத்துக்கிட்டு செஞ்சிடாதீங்க அந்த வேலையை. நானும் ஒரு காலத்தில் நிறைய வெயிட் தூக்கி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அசால்ட்டாக 10-15 குடம்லாம் 3 மாடி வரைக்கும் தூக்கின பொண்ணு தான் நானும் பிஃபோர் மேரேஜ். ஆனால் இப்போது என்னால் இந்த இஷ்யூ ஒரு 3.5 yearsஆ ஸோ நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த இஷ்யூஸ். என்னோடய ஹெல்த் இஷ்யூ இது எனக்கு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நான் எல்லா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ என்னால் நேற்றுலேருந்து வெயிட் தூக்க முடியல. அப்போது என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னது என்னென்னா, இந்த இஷ்யூ இருந்தும் நீ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த, நீ வெயிட் தூக்கிட்டு இருந்த, அதெல்லாம் அடுத்த விஷயம். இப்போ நீ இன்னும் ரொம்ப வீக்காக ஆகிட்டேன்றது தான் அந்த சிம்டம்ஸ் உனக்கு. ஸோ செஸ்ட்டு பக்கத்தில் இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் இந்த பெயின் இருக்கக்கூடாது. ஸோ அந்த இருக்குதுன்னும் போது உனக்கு அவ்வளோ வீக்காக இருக்குது, உன்னோட நர்வ் சிஸ்டம்ஸ் எல்லாமே, உன்னோட பாடி எல்லாமே அவ்வளோ வீக்காக இருக்குது.
இனிமேல் நீ தான் உன்னை பார்த்துக்கணும், வெயிட் தூக்குற வேலை பண்ணாத, அப்படி அந்த வேலை பண்ண முடியலன்னா அதை விட்டுடு அப்படின்ற மாதிரி தான் அவங்க எனக்கு நேற்று கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்கள் ஹெல்த் ரொம்ப முக்கியம், ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஹெல்த் ரொம்ப முக்கியம், அது அவங்க ஃபேமிலிக்கு அது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களால் முடியாத பட்சத்தில் தயவு செஞ்சு உங்கள் ஹெல்த் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வெயிட் மட்டும் தூக்கிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபரா ஃபாசில் குட்டி சுட்டீஸ் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.